Hello friends, welcome to Urundai Samayal. இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான டேஸ்டான அருமையான ஒரு fish கோலா எப்படி பண்ணலாம்னு பாப்போம். நம்ம ஏற்கனவே மட்டன் கோலா, சிக்கன் கோலாலாம் செஞ்சிருக்கோம். ஆனா fish கோலா செஞ்சது கிடையாது. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? fish கோலா உருண்டை எப்படி பண்ணலாம், நல்ல டேஸ்டா எப்படி பண்ணலாம்ன்றத பாப்போம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே Facebook, Instagram, ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாருங்க, சீலா மீன்லையும் செய்யலாம், வஞ்சர மீன்லையும் செய்யலாம், அப்படி இல்லை வெலை மீன்லையும் செய்யலாம். ஆத்து மீன் எடுத்துட்டிங்கன்னா ஜிலேபி மீன்லையும் செய்யலாம். எந்த மீனாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிடுங்க. ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கலாம். இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம். இந்த தண்ணியிலேயே கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம். ரொம்ப நேரம் வேக விட்டுறக்கூடாது. ரொம்ப நேரம் வேக விட்டிங்கன்னா குழஞ்சி போயிடும். 2 நிமிஷம் மட்டும் போதும். பாருங்கள், மீன் நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், மீன் நல்லா குத்தி பார்த்தோம்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்கள், இது ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் என்ன பண்ணலான்றதை சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம், இந்த முள் இல்லாமல் இந்த மீனை மட்டும் தனியாக எடுத்துடலாம். முள் தனியாகவும் சதை தனியாகவும் தனியாக எடுத்துட்டோம். இதில் ஏதாவது முள் இருக்கா அப்படின்ட்டு கையை வச்சு ஒரு வாட்டி இந்த மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ நான் எடுத்து வச்சதுன்னு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு மீன் இது. இப்போ சதை ஃபுல்லாகவே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம இந்த மாதிரி எடுத்து போடும் போது மறுபடியும் இந்த மாதிரி கையில் போட்டு நம்ம செக் பண்ணிக்கோங்க, முள் ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு. பாருங்க, இப்போ 2 உருளைக்கிழங்கு என்ன பண்ணியிருக்கேன், நல்லா வேக வச்சுருக்கேன். இதை நல்லா மசிச்சுக்கலாம் கையிலேயே வச்சு. அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு ஸ்மேஷர் இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு கூட நம்ம இந்த மாதிரி மசிச்சுக்கலாம். ஃபிஷ் கோலா உருண்டைக்கு எப்படி ரெடி பண்ணலான்றதை பார்ப்போம். என்ன பண்ணலாம், இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ இதில் என்ன பண்ணுவோம், ஒரு 2 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுடலாம். பாருங்கள், ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டுருவோம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதுலேயே மஞ்சள் தூள் தேவையான அளவு, கரம் மசால் பொடி ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு, மிளகுத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனோட கம்மியாக, ஜீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனோட கம்மியாக போட்டுக்கோங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இந்த கோலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குவோம். வேக வச்சுட்டு மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதில் போட்டுருவோம். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம எடுத்து வச்சுருக்க மீன் இருக்கு இல்லைங்களா, அதையும் இதில் போட்டுடலாம். இந்த மாதிரி எல்லாமே நல்லா பரட்டி விட்டுடலாம். இப்போ என்ன பண்ணலாம், மல்லி இலையை தூவி விட்டு சும்மா ஒரு லேசாக ஒரு பரட்டி விட்டுட்டு இது 5 நிமிஷம் அது ஆறட்டும். உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இது கொஞ்சம் ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் எப்படி கோலா செய்யலாங்கிறத பார்ப்போம். நல்லா ஆறிடுச்சு. கையை வச்சு ஒரு வாட்டி நல்லா மசிச்சு விட்டுக்குங்க எல்லாத்தையும். இப்போ நமக்கு தேவையான சைஸுக்கு உங்களுக்கு கோலா எவ்வளோ பெருசு வேணுமோ நீங்கள் அவ்வளோ பெருசுக்கு உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்ம இப்படியும் கோலா உருண்டை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இப்படி வேணாலும் நீங்கள் உருட்டி போட்டுக்கலாம்.
இப்படியும் போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு பீஸ் எடுத்து போட்டு பார்க்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சான்ட்டு. நல்லா காஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், ஃபிஷ் கோலாவுக்கு நம்ம உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா, இது எல்லாமே ஒவ்வொன்றா எடுத்து பொரிச்சிடலாம். தட்டு பாருங்க, இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை எடுத்துடலாம். இதை எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா கோலாவும் நான் பொரிச்சிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். பாருங்கள், சூப்பரான மீன் கோலா, ஃபிஷ் கோலா ஜம்முன்னு ரெடி பண்ணிட்டோம். தோசைக்கல்லில் போட்டு கட்லெட் மாதிரியும் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இதுக்கு வந்து நல்ல கெச்சப்லாம் இருந்ததுன்னா தொட்டுட்டு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி ஒரு கோலாவை உங்கள் வீட்டில் இருக்க பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.